நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதில், உங்களுக்கு ஊழியம் செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தினங்களுக்கு முன்பதாக என்னுடைய நண்பர் ஒருவர் நீண்ட நாளுக்கு பிறகு ஃபோன் பண்ணி என்னோட பேசினார். அவருடைய பேச்சில் ஒரு மாற்றம் காணப்பட்டது. எனவே என்ன காரணம் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக அவரிடத்தில், ஏன் இப்படி துவண்டு போய் பேசுகிறீர்கள், உங்கள் வார்த்தையில், உங்கள் பேச்சில் ஒரு உற்சாகம் இல்லையே என்று சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்னிடத்தில் சொன்ன காரியம், அதாவது நான் கொஞ்ச நாட்களாகவே அவர் சொன்னது, அநேக பிரச்சனைகளை என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்துக்கிட்டு வர்றேன். நான் யாரையெல்லாம் அதிகமாக நம்பினேனோ, யாரெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் என்னோட கடைசி வரைக்கும் இருப்பார்கள் என்று சொல்லி நினச்சேனோ, அவங்க எல்லாரும் என்னை இப்பொழுது வெறுத்து ஒதுக்கி விட்டாங்க, என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை விட்டு தூரமாய் சிலர் போயிட்டாங்க, சிலர் எனக்கு எதிராளியாக இப்பொழுது செயல்படுகிறாங்க. அதைவிட எனக்கு மிக நெருக்கமானவங்கள் எல்லாம் எனக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாங்க. எனவே தான் நான் இப்பொழுது வாழ்க்கையில் ஒரு வேதனையான பாதையில் நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். இந்த பூமியில் நம்ம வாழுகிற பொழுது, நேற்று வரை நமக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் நாளை எதிராளிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேற்று வரை நமக்கு சொந்த பந்தங்களாக கருதப்பட்டவர்கள் கூட நமக்கு எதிர்த்து நிற்பவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேற்று வரை நாம் அதிகமாக நம்பினவர்கள் நாளை நமக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பு அல்லது நமக்கு ஏதோ ஒரு வழியில் நமக்கு தீமை செய்யக்கூடிய மனிதர்களாய் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குறிப்பாக நாம் வாழ்கின்ற உலகம் ஒரு உண்மை இல்லாத உலகம், நன்மையான காரியத்தை, நல்லவர்களை விரும்பாத ஒரு உலகம், தீமையை ஆதரிக்கிற உலகம், நல்லவர்களை வெறுக்கிற ஒரு உலகம், புத்திமதி ஆலோசனை விரும்பாத ஒரு உலகம். நாம் எவ்வளவு நல்லவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்மை பகைக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள், நம்மை வெறுக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள், நம்மை எதிர்பாராத விதத்தில் நமக்கு தீமை செய்யக்கூடிய மக்கள் இருப்பார்கள், நமக்கு எதிராக நினைப்பவர்கள் வருவார்கள். இது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது சம்பவிக்கக்கூடிய அல்லது சம்பவிக்கும் சில காரியங்கள். இதை நாம் தடுக்க முடியாது, இதை தவிர்க்கவும் முடியாது. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த விதமான சூழ்நிலைகளை சந்திக்கிற பொழுது, நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கிற பொழுது, நண்பர்கள் எதிராளிகளாக மாறுகிற பொழுது, நாம் நம்பினவர்கள் நமக்கு எதிர்த்து நிற்கிற பொழுது நாமும் சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் நம்பிக்கை இழந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் விசுவாச வாழ்க்கையில் நாம் விசுவாசத்தை விட்டு பின்மாற்றம் அடைவதற்கு அல்லது சோர்வடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வகையான சூழ்நிலையை நம்மை நெருங்குகிற பொழுது, நாம் கடந்து செல்கிற பொழுது, நாம் அதை எப்படி மேற்கொள்ள முடியும், அதை எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி அந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போக முடியும் என்பது தான் இந்த நாளின் செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம். இந்த சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போன ஒரு தேவ மனிதன், இந்த வகையான சூழ்நிலையை சந்திக்கிற ஒரு தேவ மனிதன், தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார் என்று நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இந்த நாளின் செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 3வது சங்கீதம். இந்த 3வது சங்கீதத்தில் 8 வசனங்கள் உண்டு. இந்த 8 வசனத்தை நாம் 3 பிரிவுகளாக பிரித்து விடலாம். முதல் 3 வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய புலம்பல் அல்லது முறையிடுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பின்பு நாம் 3வது வசனத்திலிருந்து முதல் 2 வசனத்தில் அவன் முறையிடுகிறான், புலம்புகிறான். பின்பு 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்குமாக இந்த சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிற பொழுது தாவீது எப்படி நடந்து கொண்டான், எப்படி அதை மேற்கொண்டான், எப்படி ஜெயித்தான் என்ற சில காரியங்களை நாம் இதில் பார்க்கிறோம். பின்பு 7வது வசனம் 8வது வசனத்தில் தாவீதினுடைய முடிவான ஒரு நம்பிக்கையை, தீர்மானத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த சங்கீதத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3வது சங்கீதத்தில் இங்கே தேவ மனிதனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுமாகிய தாவீதின் சூழ்நிலை, இந்த சூழ்நிலைக்குள்ளாக தாவீது கடந்து போன விதம் அல்லது அதை மேற்கொண்ட விதம், இதன் மூலமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன என்று சொல்லி 3 பிரிவுகளாக பிரித்து நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். பின்பு 6வது வசனத்தில், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய சூழ்நிலையிலே நாம் ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது எண்ணிக்கை கடங்காத அல்லது திரளான எதிராளிகள், தாவீதை பகைக்கக்கூடியவர்கள், தாவீதை விரோதிக்கக்கூடியவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, எனக்கு விரோதமாய் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எவ்வளவாய் என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர், என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் போயிற்று என்று சொல்லி என்னை பற்றி சொல்லக்கூடியவர்கள் அநேகராக இருக்கிறார்கள், என்னை பகைத்து என்னை சுற்றிலுமா என்னை அழிக்க படையெடுத்து வரக்கூடியவர்கள் 10,000 பேருக்கு மேலாக இருக்கிறார்கள் என்று இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆக எண்ணிக்கை கடங்காத திரளான பகைஞர்கள், எதிராளிகள், விரோதிக்கக்கூடியவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்க, தாவீது ஒரு தனி மனிதனாக, ஒரு தனி மனிதனுக்கு எதிராக 10,000 பேர் படையெடுத்து எதிர்த்து நிற்கிறார்கள். இது வாழ்க்கையில் மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டம். இது தாவீது கடந்து போன மிக இக்கட்டான வேதனையான காலகட்டம். இதே போல் பல இடங்களிலே தாவீது ராஜா கடந்து போயிருக்கிறார். ஒருவேளை இந்த 150 சங்கீதத்தில் 73 சங்கீதங்கள் தாவீதின் சங்கீதங்கள் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதை நானும் ஆமோதிக்கிறேன். அந்த 73 சங்கீதத்தையும் நீங்கள் படிக்கிற பொழுது அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அதாவது சங்கீதங்கள் எல்லாமே ஒரு சில தேவ மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பின்னணியில் பாடப்பட்டது அல்லது எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக தாவீதினுடைய சங்கீதங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பாடப்பட்ட சங்கீதம். ஆக இந்த 3வது சங்கீதத்திலே ஒரு தனி மனிதன், அநேக எதிராளிகள், அநேக சத்துருக்கள், அநேக பகைஞர்கள், திரளான ஜனங்கள் ஒரு தனி மனிதனுக்கு விரோதமாக எதிர்த்து வந்து படையெடுத்து நிற்கிறார்கள். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சரி, இன்னொரு புறத்தில் இந்த சங்கீதத்தில் தாவீது மிகவும் உடைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் பார்க்கிறேன்.
ஏனென்று சொன்னால் இந்த இந்த திரளான ஜனங்களை தாவீதுக்கு எதிராக கூட்டி சேர்த்து யுத்தத்திற்கு வருவது தாவீதின் ஆலோசனைக்காரனாக இருந்து தாவீதுக்கு மிகவும் நெருங்கிய நண்பனாக இருந்த அகித்தோப்பேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைக்காரன் தான் இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கிறான். திரளான எதிராளிகள், சத்துருக்கள் 10,000 பேர் எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறார்கள் என்று தாவீது சொல்லுகிற பொழுது இந்த படையெடுப்புக்கு பின்னாடி அல்லது இந்த படையை நடத்தக்கூடிய மனிதன் யார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால் அது தாவீதினுடைய ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். ஏன் அகித்தோப்பேல் இப்படியாக தாவீதுக்கு எதிர்த்து நின்றான்? நேற்று வரை தாவீதினுடைய ஆலோசனைக்காரனாக இருந்தானே, அல்லது கடந்த வாரம் அல்லது கடந்த மாதம் தாவீதிற்கு மிகவும் நெருங்கிய நண்பனாக இருந்தானே, தாவீதிற்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தானே, இன்றைக்கு அதே அகித்தோப்பேல் தாவீதுக்கு விரோதமாய் தாவீதினுடைய மகனாகிய அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு தாவீதையே அழிக்க திட்டமிடுகிறான். இந்த தேவ மனிதனை அழிப்பதற்கு திட்டமிடுகிறான். இந்த சங்கீதத்தினுடைய வரலாற்று பின்னணியாக கருதப்படக்கூடிய ஒரு பகுதி 2 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். அந்த 2 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கிற பொழுது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அங்கே தாவீதின் மகனாகி அப்சலோம், தாவீது மிகவும் நேசித்த அவனுடைய பிள்ளைகளில் அப்சலோமும் ஒருவன். அந்த அப்சலோம் தான் இதற்கு காரணமாக இருக்கிறான். இப்பொழுது அவன் சூழ்ச்சி செய்து, அவன் வஞ்சனை செய்து தன் சொந்த தகப்பனையை தேசத்திலிருந்து துரத்தி விட்டான். தன்னுடைய சொந்த தகப்பனையை பதவியிலிருந்து அவன் இறக்கி விட்டான். தகப்பன் உட்கார்ந்த சிங்காசனத்தை சூழ்ச்சி செய்து வஞ்சனை செய்து அதை பறித்து கொண்டான். அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான், ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டான், ராஜ பதவியை எடுத்துக்கொண்டான், தாவீதினுடைய அரண்மனையை எடுத்துக்கொண்டான். தாவீதிற்கு இருந்த எல்லா விதமான ஸ்லாக்கியங்களை அவன் எடுத்துக்கொண்டான். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன் சொந்த தகப்பனையே அவன் தேசத்தை விட்டு துரத்தி விட்டான். இப்பொழுது வனாந்தரத்திலே தாவீது தனி மனிதனாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அதிகாரம் இல்லை, அரண்மனை வாழ்க்கை இல்லை, செல்வாக்கு இல்லை, துணைக்கு ஆள் இல்லை, படைபலம் இல்லை, ராஜா என்ற பதவி இல்லை, சுகமான வாழ்க்கை இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு ராஜாவிற்கு, ஒரு தேசத்தை ஆளுகை செய்த ராஜாவிற்கு என்னவெல்லாம் ஸ்லாக்கியங்கள் இருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் அல்லது பறிகொடுத்து விட்டான். யாருடைய கரத்திலே பறிகொடுத்தான் அல்லது யார் பறித்து கொண்டது என்று சொல்லி பார்க்கிற பொழுது தாவீதினுடைய சொந்த மகன் அப்சலோம். தாவீதின் வீட்டிலே வளர்ந்தவன், தாவீதோடு கூடவே இருந்தவன், தாவீதோடு கூடவே இருந்து சூழ்ச்சி செய்து சதி செய்து வஞ்சகமாக தகப்பனிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி கொண்டவன். இந்த ஒரு சூழ்நிலையில் நேற்று வரை இஸ்ரவேலின் மூப்பர்கள் தாவீதின் பக்கம் இருந்தார்கள். இந்த 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால் தேசத்தின் மூப்பர்கள் எல்லாரும், அதாவது இஸ்ரவேல் தேசத்தினுடைய மூப்பர்கள் எல்லாரும், தலைவர்கள் எல்லாரும் இப்பொழுது அப்சலோம் பக்கம் இருக்கிறார்கள். அவர்கள் தாவீதிற்கு விரோதமாய் நிற்கிறார்கள். இது மிகவும் மிகவும் ஒரு மோசமான ஒரு காலகட்டம், மிகவும் ஒரு கொடுமையான ஒரு காலகட்டம். அதாவது நமக்கு எதிராளிகள் என்று சொல்லி தெரிந்தவர்களை நாம் எப்பொழுதுமே சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். ஓரளவிற்கு ஒருவேளை சரீர பிரகாரமாக நமக்கு பலம் இருக்கிறதோ இல்லையோ, மன ரீதியாக நம்முடைய எதிராளிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருப்போம். ஆனால் கூடவே இருந்து குழி பறிக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போல் கூடவே இருந்து சூழ்ச்சி செய்து வஞ்சனை செய்து உறவாடி கெடு என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போல் அதற்கு சரியான உதாரணம் யார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால் அப்சலோம் தான். உறவாடி கெடுத்தவன், கூடவே இருந்து குழி பறித்தவன்,
வேறு யாருக்கும் அல்ல, சொந்த தகப்பனுக்கே குழிபறித்த ஒரு மனிதன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்பிக்கை துரோகம் என்ற ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பொழுது அது கொடுக்கிற வேதனை மிக பெரிதாக இருக்கும். நாம் நேசித்தவர்கள் நமக்கு விரோதமாய் வருகிற பொழுது, போகிற பொழுது அந்த வேதனை மிக கொடுமையானதாக இருக்கும். அந்த வழி இருதயத்திற்கு மாத்திரமே தெரியும். இப்பொழுது தாவீது அந்த விதமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறான். சொந்த மகன் ஒரு புறத்தில் எதிராளியாக இருக்கிறான். நேற்று வரை தாவீதிற்கு ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பேல் எதிராக இருக்கிறான். நேற்று வரை தனக்கு ஆலோசனை சொன்ன இஸ்ரவேல் தேசத்து மூப்பர்கள் இன்றைக்கு எதிராக இருக்கிறார்கள். இவர்களுடைய பேச்சை கேட்டு தேசத்தின் ஜனங்களே 12,000 பேர் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தாவீதை துரத்துவதற்கு யுத்த ஆயுதங்களோடு தயாராகி கொண்டிருக்கிறார்கள், ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தாவீதினுடைய காதுகளுக்குள்ளாக கடந்து வருகிறது. உன்னுடைய மகன், உன் ஆலோசனைக்காரன், உன்னுடைய மூப்பர்கள், உன் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது உனக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு விரோதமாய் படையெடுத்து வர இருக்கிறார்கள். தாவீதே தப்பித்துக்கொள் என்ற செய்தி தாவீதினுடைய காதிற்குள்ளாக கடந்து வருகிறது. மனம் உடைந்த மனிதனாக, ஆவியில் முறிந்து போன ஒரு மனிதனாக வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன்தான் தாவீது. அதே நேரத்தில் இதில் சொல்லக்கூடிய வார்த்தை, என் தலையை உயர்த்துகிறவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அதுதான் இந்த நாளில் முக்கியமான ஒரு காரியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். 3வது வசனத்தில், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர் என்று தாவீது சொல்கிறான். இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது நம்பிக்கை துரோகம் மாத்திரமல்ல, தாவீதிற்கு விரோதமாய் பேசக்கூடியவர்களும் கூட இருக்கிறார்கள். படையெடுத்து வருகிறவர்கள் மாத்திரமல்ல, தாவீதிற்கு விரோதமாய் பேசக்கூடியவர்கள். அதாவது தேவன் தாவீதை கைவிட்டு விட்டார், எனவே தாவீதினுடைய அழிவு நிச்சயம், இனிமேல் தாவீது தப்பிக்க முடியாது, தாவீதினுடைய கதை முடிந்து விட்டது என்று அநேகர் சொல்லுகிறதும் தாவீதினுடைய காதுகளிலே வந்து விழுகிறது. இதே ஜனங்கள், நான் யோசித்து பார்த்தேன், இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை நான் அதிகமாக விரும்பி அலசி ஆராய்வேன் சில நேரங்களில். இதே ஜனங்கள் தானே தாவீது சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிற பொழுது தாவீது வாழ்க என்று சொன்னார்கள். தாவீதை போல அரசன் யாருமில்லை என்று சொல்லி இதே ஜனங்கள் தானே சொன்னார்கள். இதே மூப்பர்கள் தானே சொல்லி இருக்க வேண்டும், நீ சிறந்த அரசன் என்று சொல்லி. எல்லாவற்றிற்கும் மேலாக இதே ஜனங்கள்தான் தாவீது கோலியாத்தை ஜெயித்து ஊருக்குள்ளாக வருகிற பொழுது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000, தாவீது வாழ்க என்று வாழ்த்தினார்களே. இன்றைக்கு இதே ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறார்களே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதுதான் உலகம், இதுதான் உலகம். நம்மை போற்றுகிற வாய் எப்பொழுது வேண்டுமானாலும் தூற்றுவதற்கு ஆயத்தமாகும். இது மாறுகின்ற உலகம். மக்கள் மாறுவார்கள், மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலை மாறும், நண்பர்கள் மாறுவார்கள், உறவினர்கள் மாறுவார்கள். நாம் யாரையெல்லாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்களெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. மாறும் உலகம், மாறும் மனிதர்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உலகம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பணம், பதவி, அதிகாரம் உள்ளவர்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் பக்கம் நிற்கும் உலகம், அவர்களை வாழ்த்தும் உலகம், அவர்களை போற்றும் உலகம். இது இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம். அநியாயத்திற்கு துணை போகக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள்.
நீதிக்கு துணை போகக்கூடியவர்களை காட்டிலும் அநியாயத்திற்கு துணை போகக்கூடியவர்கள், அக்கிரமத்திற்கு துணை போகக்கூடியவர்கள், துணிகரமாய் கெட்டவர்களுக்கு துணை போகக்கூடிய மக்கள் இன்றைக்கு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்குத்தான் உலகம் அப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்றால் தவறு. இது தாவீதினுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் கடந்து வந்திருக்கிறது. தேவ மனிதனாகிய தாவீதும் எதிராளிகளை, நண்பர்கள் எதிராளிகளாக மாறினதும், போற்றின வாய் தூற்றினதையும், தன்னுடைய சொந்த உறவினர்களே தாவீதிற்கு எதிராக வந்ததையும், ஏன் தன்னுடைய சொந்த பிள்ளையே தாவீதிற்கு எதிராக நின்றதையும் தாவீது கண்ட ஒரு மனிதன், அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து போன மனிதன், அந்த அனுபவத்தை சந்தித்த மனிதன். ஏன் நேற்று வரை தாவீதிற்கு ஆலோசனை சொன்ன அகித்தோப்பேல், நேற்று வரை தாவீதின் பக்கம் நின்ற இஸ்ரவேலின் மூப்பர்கள், நேற்று வரை தாவீதை போற்றின இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் இன்றைக்கு ஏன் அப்சலோம் பக்கம் இருக்கிறார்கள்? ஏனென்றால் அவனுடைய கரத்திலே பதவி இருக்கிறது, அவனுடைய கரத்திலே செல்வாக்கு இருக்கிறது, அவனுடைய கரத்திலே அதிகாரம் இருக்கிறது. இந்த பணம், பதவி, அதிகாரம், செல்வாக்கு உடையவர்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை தலைமேல் தூக்கி வைத்து ஆடும் இந்த உலகம். இது வேதாகமும் சொல்லக்கூடிய உண்மை, இது தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய உண்மை. இந்த பணம், பதவி, புகழ், செல்வாக்கு, அதிகாரம் யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களை தூற்றும், அவர்களை காலில் போட்டு மிதிக்க தயங்காத ஒரு உலகம். இப்படியாப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லவர்களை வெறுக்கும் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தாவீது கடந்து சென்ற அனுபவம். இது தாவீது கடந்து சென்ற அனுபவம். இந்த உலகத்திலே வாழும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதை அறிய வேண்டும், இந்த உண்மையை உணர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவ ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம். சரி, இந்த சூழ்நிலையை தேவ மனிதனாகிய தாவீது எப்படி மேற்கொண்டான் அல்லது அவன் கடந்து போனான்? ஏனென்று சொன்னால் இதிலிருந்து நமக்கு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது நாம் எந்த பகுதியை வாசித்தாலும் அது எனக்கு என்ன சொல்லுகிறது, நமக்கு என்ன சொல்லுகிறது. ஒரு கதையை போல வாசிப்பதற்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்கும், உணர்த்துவதற்கும், சரிப்படுத்துவதற்கும், சிட்சிப்பதற்குமே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. அதுதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. தேவ மனிதன் தேறினவனாக இருக்க வேண்டும், எந்த நற்கிரியும் செய்வதற்கு தகுதியுடையவனாக அவன் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, உபதேசத்திற்காக, சிட்சிப்பதற்காக, கடிந்து கொள்வதற்காக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமே தேடக்கூடிய கிறிஸ்தவமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை திருத்துவதற்கு, சரி செய்வதற்கு தேவனுடைய வார்த்தையை தேடக்கூடிய மக்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த சூழ்நிலையை தாவீது எப்படி மேற்கொண்டான் அல்லது எப்படி கடந்து போனான், எப்படி சந்தித்தான்? அதை நாம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அதை 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். தாவீது தன்னுடைய சூழ்நிலையை தாண்டி கடந்து, அதாவது எனக்கு எதிராளிகள் இருக்கிறார்கள், எனக்கு எதிராளிகளாக இருக்கிறவர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் எனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள். என்னுடைய சொந்த பிள்ளை எனக்கு எதிர்த்து நிற்கிறது. நேற்று வரை எனக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் இன்றைக்கு எனக்கு எதிராளியாக இருக்கிறான். இதெல்லாம் உண்மை. இந்த உண்மைகளையும் தாண்டி, இந்த சூழ்நிலையும் தாண்டி கடந்து தேவன் அல்லது தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் தாவீது பார்த்த விதம், தேவன் மேல் வைத்த நம்பிக்கையின் விதம் வித்தியாசமாக இருக்கிறது. எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறவர்கள் அதிகம், என்னை பகைக்கிறவர்கள் அதிகம், எனக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அதிகம், எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்கள் அதிகம்.
எனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஜனங்கள் அதிகம். எனக்கு போராட்டம் கொடுக்கக்கூடிய ஜனங்கள் அதிகம். எனக்கு வேதனை அதிகம், எனக்கு கண்ணீர் அதிகம், எனக்கு துன்பம் அதிகம், எனக்கு அவமானம் அதிகம், எனக்கு பயம் அதிகம். இப்படி எனக்கு அநேக காரியங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் உண்மை. இவைகளையும் தாண்டி ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்பது தான் தாவீதுனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்க்க இருக்கிற காரியம். பாருங்கள், 3வது வசனத்தில், ஆனாலும், எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை ஆனாலும் என்று சொல்லுகிற பொழுது, முன்னாடி சொன்ன முதல் 2 வசனத்தில் சொன்ன எந்த காரியங்களும் மாறவில்லை, அப்படியே இருக்கிறது. எந்த காரியத்திலும் மாற்றமில்லை. பிரச்சனைகள், போராட்டங்கள், பயம், கண்ணீர், வேதனை, எதிராளிகள், நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவைகளில் எதுவுமே மாற்றமில்லை. இவைகள் ஒருபுறம் இருக்கிறது. ஆனாலும் தேவனே, நான் உம்மை பார்க்கிற விதம் வேறு, நான் உம்மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை வேறு. அதுதான் தாவீது இந்த ஆனாலும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் மிகவும் ஆழமான பொருள் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம். நீர் என் கேடகம் என்று சொல்லுகிற பொழுது, எனக்கு விரோதமாய் 10,000 பேர் படையெடுத்து வருகிறார்கள். நான் தனி மனிதனாக இருக்கிறேன். என் சொந்த பிள்ளையே அந்த படைக்கு தலைமை தாங்கி நடத்துகிறான். என் சொந்த மந்திரியே எனக்கு எதிராக அந்த படையை நடத்துகிறான். என்னுடைய சொந்த மூப்பர்களே அந்த படையை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம் என்று சொல்லுகிற பொழுது, கர்த்தாவே, நீர் என் பாதுகாவலர், நீர் என் பக்கத்தில் இருக்கிறீர். என் கேடகம் என்று சொல்லுகிற பொழுது அது பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என்னை பாதுகாக்கிறவர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் மகிமை, எனக்கு கனம் உண்டாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. என்னை தூசிக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம், என்னை வெறுக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம், என்னை பற்றி தவறாக பேசக்கூடியவர்கள், என்னுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு விரோதமாய் செயல்படக்கூடியவர்கள் அநேகர் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் மகிமை. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீர் என் தலையை உயர்த்துகிறவர். ஒருவேளை இப்பொழுது நான் சோர்ந்து இந்த சூழ்நிலையினாலே, நான் அவமானத்தினாலே தலையை தொங்க போட்டு கொண்டு இருந்தாலும் கூட கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். இந்த நம்பிக்கை தாவீதுனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. இந்த நம்பிக்கை நிமித்தமாக, இந்த நம்பிக்கை தாவீதுனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தபடியினால 4வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். எப்பொழுது? கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் மகிமை, கர்த்தர் எனக்கு கனமுண்டாக்குகிறவர், கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர் என்ற நம்பிக்கை இந்த தேவ மனிதனாகிய தாவீதிற்குள்ளாக கடந்து வந்த பொழுது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆக தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். நான் கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன். இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், சமாதானத்தை வெளிப்படுத்துகிறது. சமாதானத்தை வெளிப்படுத்துகிறது. 2 தினங்களுக்கு முன்பதாக என்னுடைய மகள் என்னிடத்தில் கேட்டாள், அப்பா, இந்த வயசில் ஏன் கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? உங்களுடைய வழக்கமான காரியங்கள், நடைப்பயிற்சி எல்லாமே வழக்கமாக செய்கிறீங்களே, உடல்நலம் சரியில்லாட்டாலும் கூட நீங்கள் அதை கரெக்டாக செய்கிறீங்களே, எப்படி அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன், வயதான பிறகு அநேக கவலைகள், அநேக பாரங்கள், அநேக காரியங்கள் நம்முடைய மனதுக்குள்ளாக கடந்து வரும். இப்போ உனக்கு தெரியாது. வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் அதை செய்வதற்கான பலன் இல்லையே என்ற
கவலைகள் வருகிற பொழுது மனுஷனுக்கு தூக்கம் வராது அப்படின்னு. அதிகாலையில் பல வருஷங்களாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் எனக்கு உண்டு. பல வருஷங்களாக தேவ கிருபையினால் இன்றைக்கும் அதை நான் கடைப்பிடிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் படுத்து நித்திரை செய்தேன். இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் எப்படி தூக்கம் வரும்? நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கவலை வந்துட்டால் நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நமக்கு தூக்கம் தொலைஞ்சு போயிடுது. சிலர் சொல்லுவாங்க, நான் தூக்கத்தை தொலைச்சி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தூக்கம் வருவது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதிகமாக யோசித்து பார்த்தேன். நான் படுத்து நித்திரை செய்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, எப்படி இவ்வளவு போராட்டத்தில், இவ்வளவு நெருக்கத்தில், இவ்வளவு வேதனையின் மத்தியில் தாவீதால் தூங்க முடிஞ்சது? நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன் அப்படிங்கிறார். எப்படி தூங்க முடிஞ்சது என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். எப்பொழுது தாவீதுக்கு நம்பிக்கை வந்ததோ, கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு எதிராக என்னை சுற்றிலும் 10,000 பேர் படையெடுத்து வருகிறார்களா, வரட்டும், எனக்கு கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு விரோதமாய் என்னை அவமானப்படுத்தி பேசக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்களா, இருக்கட்டும், என் தலையை உயர்த்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை தாவீதனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பொழுதுதான் நான் படுத்து நித்திரை செய்தேன். நான் படுத்து நித்திரை செய்தேன். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், கர்த்தர் என்னை தாங்கினார், கர்த்தர் எனக்கு சமாதானம் தந்தார், கர்த்தர் எனக்கு தைரியத்தை தருகிறார். அதையும் இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். எனக்கு விரோதமாய் 6வது வசனம், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்படேன். இந்த நம்பிக்கை எங்கே இருந்து வந்தது? கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது. கர்த்தர் மேல் தாவீது வைத்த நம்பிக்கையிலிருந்து வந்தது. கர்த்தரை தாவீது பார்த்த அந்த விதத்திலிருந்து வந்தது. கர்த்தருக்கும் தாவீதுக்கும் இடையே இருந்த அந்த உறவிலிருந்து வந்த காரியம். தேவனை பற்றி அறியக்கூடிய அறிவு நிமித்தமாக வந்த நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், கர்த்தர் என்னை தாங்கினார், கர்த்தர் எனக்கு சமாதானம் தந்தார், கர்த்தர் என்னை தைரியப்படுத்துகிறார், என் எதிராளிகளை கர்த்தர் மேற்கொள்வார் என்று தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், மனதில் இவ்வளவு கவலை, இவ்வளவு நம்பிக்கை துரோகத்தை சந்தித்த ஒரு மனிதன், நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறார், கர்த்தர் என் எதிராளிகளை மேற்கொள்வார் என்று தாவீது சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நாம் யாராக இருக்கிறோம்? நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய காரியம், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை காட்டிலும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எதிராளிகளால் பாதிக்கப்பட்டவர்களை காட்டிலும் சொந்த பந்தங்களால், சொந்த ஜனங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அதிகமாக உலகத்தில் இருக்கிறார்கள். மற்றவர்களால் பாதிக்கப்பட்டவர்களை காட்டிலும் புருஷனால் பாதிக்கப்பட்ட மனைவிமார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மனைவினால் பாதிக்கப்பட்ட புருஷர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நண்பர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தங்களுக்கு மேலான அதிகாரிகளினால் வேலை செய்கிற இடத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். உடன் பிறந்தவர்களால் பாதிக்கப்பட்ட அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு தெரியாது நீங்கள் யாரால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி, நீங்கள் எந்த விதமான வேதனைக்குள்ளாக கடந்து போகிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஒருவேளை தாவீதைப் போல தனிமையின் பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தாவீதைப் போல ஒருவேளை தாவீதுக்கு அநேக எதிராளிகள் இருந்தார்கள். உங்களுக்கு எனக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். வாழ்க்கைக்குரிய பிரச்சனைகள் இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கலாம். பல பிரச்சனைகளோடு நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கலாம்.
நம்முடைய தலைமயிர்களுக்கு மேலாக நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த விதமான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, இந்த சங்கீதம் அல்லது இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போய் இதை செய்த தாவீதனுடைய வாழ்க்கை இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு 3 உண்மைகளை சொல்லுகிறது. நமக்கு 3 உண்மைகளை சொல்லுகிறது. முதலாவதாக, தாவீதைப் போல நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். 3வது வசனம் மிக அருமையான வசனம். ஆனாலும் கர்த்தாவே என்று சொல்லுகிற பொழுது, என் சூழ்நிலை மாறவில்லை, என் பிரச்சனை மாறவில்லை, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம். எனக்கு எதிராளிகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஆனாலும் நீர் என் கேடகம். என் சொந்த பிள்ளை எனக்கு எதிர்த்து நிற்கிறது, ஆனாலும் நீர் என் கேடகம். என் சொந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எனக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், ஆனாலும் நீர் என் கேடகம். என் சொந்த ஜனங்கள் எனக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், ஆனாலும் நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர் என்று தாவீது நம்பினதைப் போல நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்கள் பக்கம் இருப்பார், அவர் உங்களுக்காக நியாயம் விசாரிப்பார். இந்த நம்பிக்கை தாவீதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். 1. 2வதாக, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். எல்லா நேரத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவருடைய சமூகத்தில் முறையிடுவோம். அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவர் நமக்கு செவி கொடுப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களையும் மனுபுத்திரனையும் நம்பாதேங்கள். அந்நாளிலே அவனுடைய ஆவி பிரியும், அந்நாளிலே அவன் யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்? அவர் உண்மையுள்ளவர், உடன்படிக்கையை என்றென்றைக்கும் காக்கிறவர், அவர் ஒருவரே மாறாதவர், தேவனே மாறாதவர், அவருடைய வார்த்தையே மாறாது. இந்த உலகத்தில் எல்லாம் மாற்றத்துக்குள்ளாக கடந்து போகும், ஆனால் தேவனும் அவருடைய வார்த்தை மாத்திரமே மாறாதது. இந்த நம்பிக்கை நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். 3வதாக, கர்த்தரே உங்களை உயர்த்துகிறவர். அவர் உயர்த்துகிற பொழுது அதை ஒருவராலும் தடுக்க நிறுத்த முடியாது, அதற்கு ஒருவராலும் தடை செய்ய முடியாது. நமக்கு, உங்களுக்கு, உங்கள் உயர்வுக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்கள் அல்லது உங்கள் உயர்வை தடுக்க விரும்புகிறவர்கள், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்று சொல்லி எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் அநேகராக இருக்கலாம். பலமுள்ளவர்களாக, பலசாலிகளாக, உங்களை காட்டிலும் பலசாலிகளாக இருக்கலாம், என்னை காட்டிலும் பலசாலிகளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம் பக்கம் இருப்பார் என்றால் அவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை உயர்த்துவார். ஆனாலும் நீர் என் கேடகம், என் மகிமை, என் நம்பிக்கை, என் தலையை உயர்த்துகிறவர் என்று தாவீது சொன்னான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த பூமியிலே வாழுகிற பொழுது தாவீதை போன்ற அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை நம்புவோம், அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தாவீது எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று சொல்லி அவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து காத்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாகவே இந்த சூழ்நிலையை தாவீதால் மேற்கொள்ள முடிந்தது. கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆற்றி தேற்றுவாராக, உங்களுக்கு நம்பிக்கை தருவாராக. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே மாவலிய கோரமாக
தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். நித்திரை நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரை நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. என்றன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டிச் சேர்வேன். தேவ